விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்டிஏ கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என பாஜக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக போட்டியிடும் என தற்பொழுது பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. விவரங்கள். தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தல் வரும் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் திமுகவினுடைய வேட்பாளர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் யார் போட்டியிடுவார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்த நிலையில் அதற்கான விளக்கத்தினை தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய ஒருமனதாக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என்ற ஒரு அறிவிப்பினை தற்பொழுது பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார். பாஜக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை, பாமக போட்டியிடும். அந்த பாமகவிற்கு அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் உழைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பினை பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கையின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக வெற்றி பெற அனைவரும் இணைந்து பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்ற ஒரு அறிவிப்பு மற்றும் வேண்டுகோளை அண்ணாமலை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை கழகம் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குணசேகரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.